நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து வருவோம். இந்த நாளிலே இந்த செய்தியின் தலைப்பு கிருபையை பெற்றுக்கொள்வது எப்படி. கிருபையை பெற்றுக்கொள்வது எப்படி? கிருபை என்றால் தகுதி இல்லாத நம்மளை தகுதிப்படுத்துவதுக்கு பேர் கிருபை. கிருபை என்றால் இயேசுவின் பிள்ளை. கிருபை என்றால் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வது. கிருபை என்றால் அவருடைய பாதுகாப்பு. கிருபை என்றால் அவருடைய பலன். கிருபை என்றால் நாம் பூமிக்கு உரியவர்கள் அல்ல, பரலோகத்துக்கு உரியவர்கள். அப்போ பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம், அதுக்கு பேர் கிருபை. அப்போ இந்த நாட்களிலே தேவன் கிருபையை அள்ளி கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த கிருபை இன்றைக்கி அநேக தேவ பிள்ளைகளில் இல்லாமல் இருக்கிறது. அப்போ அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. சங்கீதம் 66, 19, 20. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்துக்கு சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிருபையை என்னை விட்டு விலக்காமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதாவது ஜெபத்தை தள்ளாதவர், அடுத்து கிருபையை விட்டு விலக்காதவர். அப்படி என்றால் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை தள்ளாதவர். நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் தான். ஆனால் முக்கியமான ஒரு காரியம், கிருபை நம்மகிட்ட எப்போதுமே இருக்கணும். அவர் கிருபை நம்மளை விட்டு என்ன செய்யக்கூடாது, விலகக்கூடாது. தாவீது சொல்கிற இந்த ஜெபத்தை பாருங்கள். தேவனே, உம்முடைய ஜெபத்தை என்னை விட்டு தள்ளாமலும் உம்முடைய கிருபையை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் பாதுகாத்து கொள்ளுங்க. திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. 20ஆம் வசனம். என் ஜெபத்தை தள்ளாமலும், என்னுடைய விண்ணப்பத்தை என்னுடைய ஜெபத்தை நீங்க தள்ளி விட்டுறாம, தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த, உங்க கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருங்க தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப எதுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் கிருபையை விலக்காமல் இருக்கிறாரு. மாத்திரமல்ல, ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஜெபத்தை அவர் தள்ளாத தேவனா இருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் ஜெபத்தை தள்ளாதவர், ஜெபத்தை கேட்கிறவர். அவர் கிருபையை நம்ம விட்டு என்ன செய்ய மாட்டார், எடுக்க மாட்டார். அவர் கிருபை மட்டும் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க, நம்ம வாழ முடியாது. அவர் கிருபை மட்டும் நம்மகிட்ட இல்லைன்னா நம்மளுக்கு ஞானம் இருக்காது. அவர் கிருபை மட்டும் நம்மளுக்கு இல்லைன்னா நமக்கு பாதுகாப்பு இருக்காது. அவர் கிருபை மட்டும் நம்மளுக்கு இல்லைன்னா நம்ம சுகமான இருக்க முடியாது. அவர் கிருபையில் தான் நம்ம நிற்கிறோம், அவர் கிருபையில் தான் நடக்கிறோம், அவர் கிருபையில் தான் பேசுகிறோம். ஆனால் அவர் கிருபை நம்மளை விட்டு எடுத்துட்டாருன்னா நம்ம இந்த பூமியில் எப்படி வாழ போகிறோன்னே தெரியாது. அதனால தான் கிருபையை விட்டு எடுக்கக்கூடாது. ஒரு வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 7:15. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்டு சவுலிடத்தில் இருந்து என் கிருபையை விலக்குனது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? சவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அரசர் தான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, சவுல்கிட்ட இருந்து நான் கிருபை என்ன செஞ்சிட்டேன், எடுத்துக்கிட்டேன். அதே போல் உங்ககிட்ட கிருபை நான் என்ன செய்ய மாட்டேன், எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அப்போ அந்த கிருபையை எடுக்கிறார். ஏன் எடுக்கிறார் அப்படின்னு கேட்டால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 33:4 அவர் கிருபை இல்லாதனால பட்டயத்தை நட்டு அவராக தற்கொலை பண்ணி சாகும்படியான ஒரு சூழ்நிலை. ஆனால் அவர்கிட்ட கிருபை மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அவர்கிட்ட கிருபை மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அவர் செத்துருக்க மாட்டார். தானே தற்கொலை செஞ்சுருக்க மாட்டார். இயற்கை மரணம் வந்திருக்கும். அப்போ அந்த கிருபை அவரை விட்டு விலகிருச்சு. தேவனுடைய பாதுகாப்பு. கிருபைனா தேவனுடைய பாதுகாப்பு, கிருபைனா தேவனுடைய பலன், கிருபைனா தேவனுடைய பிரசன்னா, கிருபைனா தேவனுடைய மகிமை, கிருபைனா தேவனுடைய வழிநடத்தல். கிருபைனா தேவன் முற்றிலுமாக பாதுகாப்பு கொடுக்குற ஒரு அதுக்கு பேர் தான் கிருபை. கிருபைனா நம்ம அவர் அப்பா, நம்ம பிள்ளை, அது பேர் கிருபை. அப்போ இன்றைக்கி இவர் தற்கொலை பண்ணி சாகிற அளவுக்கு வந்த ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சவுல்கிட்ட இருக்கிற கிருபையை தேவன் என்ன செஞ்சிட்டார், எடுத்துக்கிட்டார், வாங்கிட்டார். கிருபையை உன்ட்ட கிருபையை நான் கொடுக்க மாட்டேன், வாங்கிட்டார். அப்போ அந்த கிருபையை எடுத்துக்கிட்டனால தான் அவருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துச்சு. அப்போ இதே போல தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கிருபை அவர் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் ஒரு சில நேரங்களில் வரும். ஆனால் தேவன் நம்மளை அப்படி விட மாட்டார். அவர் கிருபை மட்டும் நம்மகிட்ட இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், நம்ம பூமியில் வாழ முடியாது. அதெல்லாம் நிற்பது நிர்மலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. பார்த்துக்கொள்ளுங்க. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். கிருபை என்றால் என்ன, அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம. கிருபை என்றால் என்ன? யாத்திராகமம் 33:16. எனக்கும் உமது ஜனங்களுக்கும், எனக்கும் உம்முடைய ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தென்பது, உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது கிடைத்திருந்தது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா. அல்லேலூயா. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்தது. ஆனால் இந்த கிருபை எங்கள் மேலே இருக்குது, உங்கள் மகிமை எங்கள் மேலே இருக்குது. எதனால் நாங்கள் அறிஞ்சுக்கொள்ள முடியும், எப்படி நாங்கள் அறிஞ்சுக்கொள்ள முடியும்? அதனால் அவங்க சொல்கிறாங்க, உங்கள் பிரச்சனை என்ன செய்யுது, எங்கள் பின்னால் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, வந்துக்கிட்டு. அந்த வசனத்தை சொல்லுங்கள் பார்ப்போம்.
எனக்கும் உமது ஜனங்களுக்கும் எனக்கும் உம்முடைய ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது உங்க கண்களிலே கிருபை கிடைத்ததென்று எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா? அல்லேலூயா. அப்ப எங்களோட வருவதனால. அப்ப எப்படி கிருபை நம்ம கூட இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு நம்ம கூட அவர் இருக்கிறார். இன்னைக்கு சாப்பிட்றது அவர்னால, அவர் கிருபை இருக்கு. இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் சமாதானமாக இருக்கிறோம், அவர் கிருபை இருக்கு. அப்போ இதனால நீங்கள் வந்து கிருபை இருக்குது, என் கூட இருக்குது அப்படின்னு என்ன செய்ய முடியும்? அறிஞ்சு கொள்ள முடியும். நீங்கள் போகும்போதும் வரும்போதும் அவருடைய கிருபை பிரச்சனை கூட இருக்குது. அதனால் கிருபையை நீங்கள் என்ன செய்ய முடியும்? அறிஞ்சு கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான தோல்விகள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான கஷ்டங்கள், சாப்பிட வழி இல்லை, எதுக்கு வாழணும், செத்துடலாமே அப்படிங்கிற எண்ணங்கள் எப்போதெல்லாம் நம்மளுக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் கிருபை நம்மளை விட்டு விலகிருச்சுன்னு அர்த்தம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கி உங்களை என்னையும் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு கொண்டு போல காரணம் அவர் கிருபை நம்ம கூட இருக்கிறது. அவர் கிருபை இருக்கிறனால தான் அவர் நம்ம கூட வர்றாரு. அவர் நம்ம கூட இருக்கிறனால, நம்மோட வர்றனால தான் கிருபை இருக்குது என்பதை அறிந்து நம்ம வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவர் கிருபை மட்டும் இல்லைன்னா நம்ம பூமியில் வாழ முடியாது. அப்போ சவுல்கிட்ட கிருபை எடுத்துக்கிட்டாரு. சவுல்கிட்ட கிருபை எடுத்தனால அவன் மாண்டுக்கிட்டு சாக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அப்போ பாதுகாப்பு போயிருச்சு, கர்த்தருடைய பாதுகாப்பு போயிருச்சு, கர்த்தருடைய ஆலோசனை போயிருச்சு, கர்த்தருடைய வழிநடத்தல் போய். கர்த்தருடைய ஆலோசனை பெற்ற சவுல் தான், கர்த்தருடைய கிருபையை பெற்ற சவுல் தான், கர்த்தருடைய வழிநடத்தல் பெற்ற சவுல் தான். ஆனால் கர்த்தருடைய கிருபை அவர் விட்டு போன உடனே அவர் வந்து தற்கொலை பண்ணி சாகும்படி, தன்னைத்தான் அழித்துக் கொள்ளும்படியான சூழ்நிலை வந்தது. காரணம் என்ன? அவர் கிருபை விலகி விட்டது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி வந்து அவர் கிருபை இருப்பதனால தான் நம்ம இருக்கிறோம். அவர் கிருபை மட்டும் இல்லைன்னா நம்ம இருக்க முடியாது. எத்தனை தவறுகள், எத்தனை பாவங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டு தான் இருந்தோம். ஆனால் கிருபையாக நம்ம மேலே மனம் இறங்கி நம்ம மேலே இருந்த அந்த பாவத்தையும் பாவ கரைகளையும் அவர் கழுவி சுத்திகரித்து இரத்தத்தால் கிருபையாக நம்மளை மன்னிச்சிருக்கிறார். அவர் 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 முன்னாடி நிற்கிறதுக்கு தகுதி இல்லை. நம்மளாம் அவர் முன்னாடி நிற்கிறதுக்கு தகுதி இல்லை. ஆனால் நம்மளுக்கு கிருபையாக அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு? மன்னிச்சிருக்கார். மன்னிச்சு கிருபையை கொடுத்துருக்கிறார். அவர் கிருபை இருப்பதனால தான் நம்மளை மன்னிச்சிருக்கிறாரு. அவர் கிருபை இல்லைன்னா நம்ம வந்து அவர் மன்னிக்க முடியாது. ஆனால் கிருபையினால் நம்மளை மன்னிப்பு கொடுத்து பிள்ளையாக மாற்றிருக்கிறார். அதனால் முதல் ஒரு கிருபை என்னன்னு கேட்டால் நம்மளை மன்னிக்கிறது. நம்ம எத்தனை பாவங்கள் பண்ணியிருக்கோம். தீய நோக்கம் பாவம், பிறனை அவமதிக்கிறது பாவம், அவச்சொல், எத்தனையோ பாவங்கள். ஆனால் கிருபை நம்மளை என்ன செஞ்சிச்சு? காப்பாற்றிருக்கிறது. அதனால் அவர் கிருபை நம்மோடு இருக்குது நினைத்து நீங்கள் சந்தோஷப்படுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. அடுத்து இன்னொரு வசனம், ஆதியாகமம் 39:21. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலையுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். பாருங்க, யோசேப்பு உடன் பிறந்தவர்கள் தன் சொந்த ஊரில் அவனை கொல்லும்படி, அழிக்கும்படி பரவப்பட்டு ஒதுக்கி தள்ளினார்கள். சாகடிக்க துணிந்தார்கள். ஆனால் கிருபை அவன் மேலே இருந்தனால அவனை தப்பிக்க வச்சார். தப்பிக்க வச்சுட்டு தெரியாத தப்பை செஞ்சேன்னு சொல்லி ஜெயிலில் போட்டவுடனே அங்கே போனாலும் அங்கே கிருபை இருக்குது. அந்த கிருபை எப்படின்னா, அந்த ஜெயில் தலைவன் உள்ளத்தில் கிருபை கிடைக்குது. அந்த ஜெயில் தலைவன் என்பது கொடுமைப்படுத்துறது, கொடுமையான வேலைகளை செய்ய விடுறது, அப்படிப்பட்ட ஒரு காரியம். ஆனால் யோசேப்பு மேலே அந்த ஜெயில் தலைவனுக்கு கிருபை கிடச்சனால அந்த ஒரு பாரம் இல்லை, ஒரு கஷ்டம் இல்லை. 2 வருஷம் இருந்தார் ஜெயிலில். ஆனால் 2 வருஷம் ஜெயிலில் இருந்தாலும் அவருக்கு வந்து அங்கே சந்தோஷமாக தான் இருந்தார், சமாதானமாக தான் இருந்தார். சொப்பனத்துக்கு பதில் சொன்னார், நல்ல மதிப்பு மரியாதை கனப்படுத்தினாங்க. ராஜாவுக்கு சொப்பனத்தை வெளிப்படுத்தினார். எவ்வளோ மரியாதை! காரணம் அவர் கிருபை அங்கே இருந்தனால தான். எல்லா மனிதனிடத்தில் கிருபை கிடைச்சது. அந்த ஜெயில் தலைவனுக்கு கிருபை கிடைச்சது, அந்த ராஜாவுக்கு கிருபை கிடைச்சது, எகிப்து மன்னனுடைய கிருபை கிடைச்சது, மந்திரிமாரில் கிருபை கிடைச்சது. அந்த கிருபை கிடைச்சனால தான் அவர் அந்த எகிப்து நாட்டை ஆளும்படி அதிகாரத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அதனால தான் அந்த கிருபை இருந்தால் மனித உள்ளத்தில் தயவு கிடைக்கும். அப்போ மனித உள்ளத்தில் தயவு கிடைச்சா நமக்கு கிருபை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி நம்மளுக்கு எத்தனையோ மனிதர்கள் வந்து உதவி செய்கிறாங்க, எத்தனையோ மனிதர்கள் நம்மகிட்ட பேசுகிறாங்க, எத்தனையோ மனிதர்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அது ஏன் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், அது அவர்கள் மூலமாக இல்லை, கர்த்தர் கொடுக்குற கிருபை. இங்கே எப்படி யோசேப்புக்கு எப்படி கிடச்சிச்சு? எப்படி அந்த திருப்பி வாசிக்க பார்ப்போம். ஆதியாகமம் 39:21. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன், அந்த சிறைச்சாலை தலைவன் ஜெயிலர் உள்ளத்தில் கிருபை கிடைச்சு அவனுக்கு எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் நடத்துறாரு. அதுக்கு பேர் தான் கிருபை. இது யோசேப்பு மேலே இருந்த கிருபை.
யோசேப்பு செய்யாத பாவத்தை செஞ்சு அடிமைத்தனமாக இது உள்ளே போன ஜெயிலுக்குள்ளே போனார். ஆனால் கர்த்தர் கிருபை கூடயே வந்துச்சு, ஒரு பிரச்சனை இல்லை. அதே போல் தான் நம்மளுக்கு துன்பம் வரலாங்க, நமக்கு ஒரு நிந்தை வரலாங்க, நமக்கு ஒரு அவமானம் வரலாங்க. ஆனால் அந்த அவமானத்தில் அந்த நிந்தையில் நம்ம சாவாமல் பிழைத்திருப்பது அவர் கிருபை நம்ம கூட இருப்பதனால தான் நம்ம பிழைச்சிருக்கிறோம். எத்தனை கஷ்டங்கள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை அவச்சொல், எத்தனை முறுமுறுப்பு, எத்தனை குற்றங்கள், எத்தனை குறைகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் இந்த பிரச்சனையோடு, இந்த வேதனையோடு, இந்த கஷ்டத்தோடு நம்ம வாழ வேண்டுமா? எதுக்கு வாழணும்? செத்துடலாமே, இந்த அவமானத்தோட வாழணுமே, செத்துடலாமே அப்படிங்கிற எண்ணங்கள் அப்பப்போ வந்து போகும்போது அவர் கிருபை இருந்தனால தான் அந்த எண்ணத்தை அழிச்சு போட்டார் கர்த்தர். அந்த கிருபை நம்மளை காப்பாற்றுச்சு. அந்த கிருபை மரண அக்கிலிருந்து நம்மளை காப்பாற்றிருக்க பார்த்துக்கொள்ளுங்க. அதனால தான் அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த கிருபை இருப்பதனால தான் நம்ம நடக்கிறோம். அடுத்தபடியாக இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கிருபையை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனையோ காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் முத நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் கிருபை. வாசிங்க யோவான் 1:17. கிருபையை பெற்றுக்கொள்வது எப்படி? யோவான் 1:17. எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் மோசே மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. எல்லாம் அப்பாவுக்கு ஒரு கையை தட்டி தேவனை மையப்படுத்துவோமா? அப்போ நியாயப்பிரமாணம் மோசே மூலமாக உண்டானது. ஆனால் அது சட்டம். இது இதை செய்யாத, இங்கே போ, இங்கே போகாத, அது சட்டம், நியாயப்பிரமாணம். ஆனால் வாழ்வதுக்குண்டான வழி, ஜீவனை காப்பதற்குண்டான வழி அது கிருபைக்குள் அடங்கியிருக்கிறது. பிள்ளைங்கிற தகுதி கிருபைக்குள் அடங்கியிருக்கிறது. பரலோக வாழ்க்கை கிருபைக்குள் அடங்கியிருக்கிறது. அப்போ இந்த கிருபை எங்கேருந்து வருது? கிருபை யார் மூலமாக வருது? கிருபை எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என் தகப்பன் இயேசு மூலமாக கிடைக்கிறது. அல்லேலூயா. அதான் அந்த வசனம் சொல்லுகிறது. திருப்பி வாசிங்க யோவான் 1:17. எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கிருபையும் அதாவது தகுதியும் சத்தியமும் ஜீவனுள்ள வார்த்தையும் இயேசு மூலமாக என்ன செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு இல்லைன்னா கிருபை இல்லை, இயேசு தான் கிருபை. புரியுதுங்களா? அப்போ கிருபையை பெற்றுக்கொள்கிறதுக்கு இயேசுவின் வழியில் நடக்கணும். அவர் தான் சத்தியம். அடுத்தபடியாக கிருபைகள் நமக்கு எப்போது கிடைக்கும்? கிருபையை பெற்றுக்கொள்கிறதுக்கு நமக்கு ஒரு தகுதி வேணும். கிருபையை பெற்றுக்கொள்கிறதுக்கு நமக்கு ஒரு தகுதி வேணும். அப்போ அந்த கிருபையை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வது? எந்த டைமில் பெற்றுக்கொள்வது? கிருபை நம்மளுக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிருபையை பெற்றுக்கொள்கிற டைம் என்ன? கிருபை எப்போது கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 59:16. நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். அல்லேலூயா. ஆமென். காலையில் அவருடைய வல்லமையை பாடலாய் பாடி கிருபையை என்ன செய்ய முடியும்? மகிழ்ச்சியோடு புகழுவேன். மகிழ்ச்சியோடு புகழணும். மகிழ்ச்சியோடு துதிக்கிறே, மனம் மகிழ்ந்து துதிக்கிறே, மன்னவரே இயேசு ராஜா, எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, மகிழ்ச்சியோடு துதிக்கிறே, மனம் மகிழ்ந்து துதிக்கிறே, மன்னவரே இயேசு ராஜா, எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, நாற்றமாக இருந்த என்ன வாசமாக மாற்றினீரே. அன்பார்ந்தவர்களே, இந்த கிருபை எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் அவருடைய வல்லமையை பாடுங்க, அவர் அற்புதங்களை பாடுங்க, அவர் அதிசயங்களை பாடுங்க. செங்கடலை பிளந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் பாடுங்க. யோர்தானை கடக்க பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் பாடுங்க. கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றினவரை உமக்கு ஸ்தோத்திரம் என்று பாடுங்க. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படி என்று காலையில் நீங்கள் அவரை வல்லமைகளை பாட 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 அவர் கிருபை உங்கள் மேலே இறங்கும். அந்த கிருபையை நீங்கள் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக சங்கீதம் 143:8. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். அதிகாலையிலே கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். ஆமென்.
உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். அப்போ இந்த கிருபை எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகாலை வேளையில் அந்த கிருபை கிடைக்கும். அந்த கிருபை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எப்போ பெற்றுக்கொள்ள முடியும்? காலை வேளையிலே. காலை வேளையில் அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு அந்த நாளுக்குண்டான காரியத்தை சொல்லணும். எப்படி சொல்லணும்? திருப்பி அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். அதிகாலையில் உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். உம்மை நான் நம்புறேன், நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பி. நான் இந்த நாளிலே நடக்க வேண்டிய வழியில் எங்க போகணும், எங்க போகக்கூடாது, எங்க வரணும், எங்க வரக்கூடாது, எல்லா காரியத்தையும் இந்த நாளிலே கற்றுக் கொடுங்க. உங்க கிருபை எனக்கு கற்று தரட்டும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். உம்மிடத்தில் என்னுடைய ஆத்துமாவை, நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணும்? கர்த்தர் சமூகத்தில் உயர்த்தணும். நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் சமூகத்தில் என்ன செய்யணும்? மையப்படுத்தணும், உயர்த்தணும். அன்பார்ந்தவளே, இந்த கிருபை எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் தான் கிடைக்கும். பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சங்கீதம் 90:14 அது கிருபை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், கிருபை எப்போ கிடைக்குங்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சங்கீதம் 90:14 நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி, நாங்கள் வாழ்நாளெல்லாம் சாகிற வரைக்கும் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். காலையிலே உம்முடைய கிருபையால் திருப்தியாக்கும். அன்பார்ந்தவளே, கிருபையை ஊற்றுகிற ஒரு நேரம் இருக்கிறது. கிருபையை அள்ளி கொடுக்கிற ஒரு நேரம் இருக்கிறது. கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நேரம் இருக்கிறது. அதுதான் காலை வேலை. அதுதான் காலை வேலை. காலை வேளையில் அவருடைய கிருபை என்ன செய்ய? நல்ல அந்த வசனத்தை நல்ல மைண்டில் ஏற்றி கொள்ளுங்க. திருப்பி வாசிங்க. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி. நல்லா கவனிங்க. நீங்கள் காலம்பூரம் கஷ்டப்படாமல், காலம்புறம் வேதனைப்படாமல், காலம்புறம் பலவீனப்படாமல், காலம்புறம் நெருக்கப்படாமல், காலம்புறம் துக்கப்படாமல், காலம்புறம் கண்ணீர் வடிக்காமல், காலம்பூரம் மகிழ்ச்சியாக இருக்கும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். எங்களை உம்முடைய கிருபையால் திருப்தியாக்கும். பார்த்தீங்களா? எதில் திருப்தியாக்கணும்? கிருபையில் திருப்தியாக்குறார். அப்போ அந்த கிருபையில் அவர் திருப்தியாக்குறார். காலை வேளையில் கர்த்தர் நம்மளை திருப்தியாக்குறார். அப்போ அந்த கிருபை கிடைக்கிற நேரத்தை, கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற நேரத்தை விட்டுவிட்டு அந்த நேரம் பார்த்து கிருபை என்ன செஞ்சிடும்? கிருபை நம்மளோட என்ன செஞ்சிடும்? போயிடும். அதனால தான் அதிகாலை தேடுகிறவன் கண்டறிவான் சொல்லப்பட்டிருக்கு. அன்பார்ந்தவர்களே, கிருபையை பெற்றுக்கொள்கிற ஒரு நேரம் காலை, கிருபை கொடுக்குற நேரம் காலை. அந்த காலை வேளையில் அந்த கிருபை பெற்றுக்கொண்டு அந்த 4 தேவன் கருத்தில் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை நடத்துவார். அடுத்தபடியாக 2 கொரிந்தியர் 4:15 தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு. அல்லேலூயா. பாருங்க, கிருபை நாளுக்கு நாள் நம்மளை விட்டு பெருகணும்னா, நாளுக்கு நாள் நம்மகிட்ட பெருகணும் அப்படின்னு கேட்டால் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கணும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை நம்மளுக்கு என்ன செய்யும்? பெருகும். கொஞ்சம் கிருபை இல்லை, 100% இல்லை, 200% இல்லை, 1000, 2000, 3000 அப்படி அப்படியே அந்த அப்படியே அந்த % கணக்கில் அந்த கிருபை நம்ம மேலே எகிரணும், பெருகணும். அதுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக ஸ்தோத்திரம் போடுறீங்களோ, எந்த அளவுக்கு கர்த்தரை அதிகமாக துதிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரம் போடும்போது நம்மக்கிட்ட கர்த்தருடைய இயேசுனுடைய கிருபை அது பெருகிட்டே போகும். அதான் கிருபைங்கிறது. புரியுதுங்களா? கிருபை பெற்றுக்கொள்வது சாதாரண காரியம் இல்லை. காலை வேளையில் பெற்றுக்கொள்ளலாம். அதிகமாக துதிக்கும் போது, அதிகமாக ஸ்தோத்தரிக்கும் போது கிருபை நம்மகிட்ட என்ன செய்யும்? அதிகமாக விளங்கும். யாக்கோபு 4:6 அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, கிருபை பெற்றுக்கொள்றதுக்கு தகுதி, கிருபை எப்போ கிடைக்கும்? காலையில் கிடைக்கும். யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், காலையில் எந்திரிச்சு கர்த்தரை யார் துதிக்கிறாங்களோ, யார் ஆராதிக்கணும், கிருபை கிடைக்கும். அன்றைக்கி அந்த 4 தேவன் கருத்தில் ஒப்பு கொடுக்கணும். 2வதாக அதிகமான ஸ்தோத்திரம், துதி ஸ்தோத்திரம் யார் ஏறெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கிருபை தங்கும், கிருபை இருக்கும். 3வது, யார் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்குமா? கிருபை கிடைக்கும். பெருமையாக இருக்கிறவங்களுக்கு கிருபை கிடைக்காது. அப்போ தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாரு? கிருபையை கொடுக்க. அப்போ நம்மக்கிட்ட ஒரு தாழ்மை வெளிப்படணும். அன்பு, சமாதானம், விட்டு கொடுக்குற மனப்பான்மை நம்மகிட்ட இருக்கும்போது, தாழ்மை இருக்கும்போது கிருபை நம்மளை தங்கும். அந்த கிருபை இருந்தால் தான் நம்ம இந்த பூமியில் வாழ முடியும்.
ஏன்னா சவுல்கிட்ட இருக்கிற கிருபையை கர்த்தர் எடுத்துக்கிட்டாரு. அவர் நாண்டு கொண்டு செத்தார். காரணம் கிருபை இல்லை. அப்போ இப்படிப்பட்ட அகால மரணங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் நம்மக்கிட்ட வராமல் இருக்குன்னு கேட்டால் அவருடைய கிருபை நம்மளுக்கு வேணும். அந்த கிருபை யார் மூலமாக கிடைக்குது? இயேசு மூலமாக கிடைக்கிறது. வேதம் சொல்கிறது சத்தியமும் கிருபையும் இயேசுக்கிட்ட இருந்து வருதுன்னு சொல்லப்படுது. அப்போ அந்த கிருபை எப்போது கிடைக்கும்? காலை வேளையில் கிடைக்கும். அப்போ இன்னொரு காரியம், துதிக்கும் போது ஸ்தோத்தரிக்கும் போது கிருபை கிடைக்கும். அடுத்து யாரெல்லாம் தாழ்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு கிருபை கிடைக்கும். இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள தகுதி இந்த தகுதி தான். இந்த இப்போ சொன்ன வார்த்தை கேட்டு அதிகமாக நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த வசனங்களை பேசுங்க, இந்த வசனங்களை சொல்லுங்கள், கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தகப்பனே, கிருபை என்றால் என்ன? கிருபை எப்போது கிடைக்கும்? கிருபை யாருக்கு கிடைக்கும் என்று நீங்கள் கற்றுக் கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே உங்களுடைய கரம் கூட இருந்து எல்லையை பெரிதாக்கி ஆசீர்வதித்து தீங்கு அணுகாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கிருபை கூட இருக்கட்டும். இங்கே வந்திருக்கிற பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவ பலத்தால் இருப்பங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே,